ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் எனக்கு வாசிக்க வேண்டும் என்று நான் கட்டளை வைத்து யாராகிலும் ஒருவர். ஆமா, 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. லிசன் டு மீ. எல்லாரும் என்ன கவனிங்க. கவனிச்சாதான் சத்தியம் புரியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த மனிதனும் உங்களை விடுதலையாக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, என்னால இப்ப அருமைதான் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் பெருசா நினைக்க கூடாது. என்னால ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நான் எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அழகா பவுல் சொல்றாங்க, ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே கண்களை மூடி. உருகாது நெஞ்சும் அவர் தானே தஞ்சம், எனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாது நெஞ்சும் அவர் தானே, தெரியுதானே? எல்லாம் பாடுங்களேன். எனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாடி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உங்கள் கால்களின் நாணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியான இந்த குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இருதயத்திலே உம்மை தரிசிக்க இந்த வார்த்தையை அனுப்புங்கப்பா. உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு போற வேதனையில வாடி உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தை பலப்படுத்தட்டும், காயத்தை காற்றட்டும், மாற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையில உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தை வல்லமையானது, அதை அனுப்பும் ஆண்டவரே. மக்களை கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபித்து கொள்ளுவதற்கு தாமதமாயும் வையுங்க ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தேவன் தாமே உங்களுக்கு பெருக செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த அருமை தாசரையும், இங்க சபையில் இருக்கிற முக்கியஸ்தவர்களையும், சபையினுடைய அங்கத்தின் மக்களையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாரு அருமையா, ரத்தம். மிக நேர்த்தியான இந்த வேதத்தினுடைய வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை இருக்கிறதுனா
அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென், அல்லேலூயா. மிக மிக ஒரு நேர்த்தியான வார்த்தை. அல்லேலூயா. சரி, அது எனக்கு உங்களோடு கூட நான் பேசுறேன். ஆவியானவர் உங்களுக்கு புரியும்படி உதவி செய்வாராக. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னால் எதுவும் நடக்கணும்னு நான் எதுவும் நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி நினைக்கிறேன்னா, ஏன்னா சரியா அவரை அறிகிற அறிவில் வளரலன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை 2வது வசனத்திலிருந்து 2:2 கூட நீங்கள் வாசிக்கலாம். கொஞ்சம், நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை. ஆமென். லிசன், புரியுதா உங்களுக்கு? லிசன் பண்றீங்களா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, பெருசா ஒரு தேலஜி எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல புகழ் பெற்ற ஒரு சுவிசேஷகன் இருக்கிறார், பில்லி கிரகாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே அவருடைய கூடுகைக்கு மாத்திரம்தான் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அவருடைய பிரசங்கத்திலே மாத்திரம்தான் அதிகபட்ச ஜனங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. 1,43,000 பேர். எத்தனை பேரு? ஆமா, அவ்வளோ பேரு ஒரு மீட்டிங்ல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. யோசிச்சுக்கவே முடியல என்னால. அல்லேலூயா. அங்க அங்க பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது கூட 3000 பேரு தான். என்ன ஆளியா அவரு? அவர் ஒரு பைபிள் காலேஜ் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் போன பின்னாடி எல்லாரும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ, பில்லி கிரகாம் வந்துட்டோம், நல்ல ஒரு செய்தி கொடுத்தார். அவர் ஒண்ணுமே சொல்லியா, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதை மாத்திரம் பேசிட்டு போயிட்டு பின்னாடி நிறைய பைபிள் ஸ்காலர்லாம் வந்து கேட்டாங்களாம், என்ன ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரணமா பேசிட்டீங்க, ஒரு சின்ன ஒரு விசுவாசி மாதிரி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இயேசுவை விட ஒரு ஆழமான சத்தியம் ஒன்றுமே இல்லை. இந்த வேதத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவர் முடிவு எடுத்துட்டார், முடிவு பண்ணிட்டார். அவ்வளவுதான். இது ஒண்ணு அறிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும், உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், உங்க ஆவியில மாற்றம் வந்துடும், தேவனுக்கு அனலா மாறிடுவீங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தொடங்கிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நல்லா கவனமாக்கி கேளுங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. யாரை ஜெயிக்கணும்? சாத்தானை. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதுல 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க மேல போய். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி
இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. அல்லேலூயா. இங்க ஒரு மிக ஆழமான ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம எப்ப ஜெயிக்க முடியும் தெரியுமா சாத்தான? நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சபையில இருப்போம், நம்ம எல்லாரும் யாருங்க? சகோதரர் சகோதரிகள். அல்லேலூயா. நமக்கு மூத்த சகோதரர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த சபையில் ஐக்கியமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறீங்க? இங்க பாத்தீங்கன்னா சகோதரர் மேல குற்றம் சுமத்தும்படியாக. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க குற்றம் சுமத்துறீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஜெயிக்கணும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா முதல்ல என்ன பண்ணணுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள். நீங்க ஜெயிக்கிறவர்களா இருந்தோம்னா முதல்ல என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நம்புறீங்களா? வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்க கலகமும் சகல விதமான துர்ச்செயலும் இருக்கு. இது எங்க இருக்குது இந்த வசனம்? யாக்கோபு 3:16. கொஞ்சம் வாசிங்க. கொஞ்சம் வேக வேகமா வாசிச்சு தரணும். வைராக்கியமும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு தலைப்பு என்னங்க? இயேசு கிறிஸ்து. இங்க பாத்தீங்கன்னா நம்மளை மீட்பதற்காக பாவம் இல்லாத அவர் என்ன வாக்கிட்டாரா? 2 கொரிந்தியர் 5:21 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. என்னவா? ஆனபடியினாலே என்னவா? தேவனானவர் எங்களை கொண்டு அது இல்லம்மா, நாம் அவருக்குள் கடைசி வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக, எனக்காக. பாவம் அறியாதவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு நல்லா ஒன்று சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. பாருங்களேன், வேதத்துல மிக தெளிவாக ரத்தம் என்கிற வார்த்தை எந்த இடத்துல வேதத்துல முதல் முறையாக பயன்படுத்தி இருக்கிறான்? எங்கயா? சூப்பர். 4:10 ஆதியாகமம் 4:10. கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க, வந்துடலாம். கொஞ்சம் வேக வேகமா வாசிங்க. என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நிறைய நேரத்துல இந்த வசனத்தை புரிஞ்சுக்க முடியாது. ரத்தம் தனியா பேசுமா? ரத்தம் தனியா பேசுமா? சொல்லுங்களேன், ரத்தம் தனியா பேசுமா? நோ. ஆனா ரத்தம் பேசும். ஹீப்ரூல இந்த ரத்தத்துக்கு என்ன சொல்லிருக்குன்னா DAM, டாம் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லாடலுக்கு அர்த்தம் என்ன சொன்னா லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா,
மாம்சத்தின் உயிராயிருக்கிற ரத்தம் என் ஆத்துமா முழுவதும் கொண்டு செல்வது என்று பொருள். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? லைஃப் ஃபோர்ஸ். என் சரீரம் முழுவதும் அது என்ன பண்ணிட்டு இருக்குமா? இந்த ரத்தம் ஜீவனை கொண்டு செல்லும். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு கோர்ட் ரூம் லாங்குவேஜ்னு ஒன்னு இருக்குது. இதெல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை டாம் என்கிற தாம் தாம் என்ற அந்த வார்த்தைக்கு கோர்ட் ரூம் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன என்னன்னா, நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரத்தத்தை சிந்தினதற்குரிய நீதி. அல்லேலூயா. ரத்தம் இயேசு கிறிஸ்துவை போய் கூப்பிடுச்சான். யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம் அங்க போய் கூப்பிடுதான். என்ன சொல்லி? கொஞ்சம் வாசி. உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. அங்க கூட பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் காயினம் போலதான் இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா காயினை போலதான் இருக்கிறோம். அவன் ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவர்கிட்ட முன்னாடியே சொன்னாரு. காணிக்கை கொண்டு வரும்பொழுது அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஏன் உன் மூஞ்சி வேறுபடுது? வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் உன் மூஞ்சி வேறுபடுது? சில வேளைகளில கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக வரும்போது நம்ம ஆவிக்கு அது புரியும். நம் மாம்சம் அதை வெளியே தள்ளும். என்னை குத்தி பேசுறாங்க, என்னதான் குறை பேசுறாங்க, என்னதான் குற்றப்படுத்துறாங்க. சோ அழகா சொன்னார் ஆண்டவர். ஏன் உன் முகநாடி வேறுபடுது அப்படின்னு கேட்கும்போது அவன் மனம் வருந்தவே இல்ல. உலகத்திலேயே முதல் கொலைகாரன் யாருன்னா காயின் தான். அல்லேலூயா. செய்த தவறு அவன் என்ன பண்ணிக்கவே இல்ல, ஒத்துக்கவே இல்ல. ஆண்டவருக்கு வந்து பேசும்போது கூட, டேய் உன் சகோதரன் என்னடா பண்ண அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. அவனுக்கு என்ன, நான் காவலாளியா? எப்படி இருக்கு பாருங்க பேச்சு. சோ அந்த குற்ற உணர்வு இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் என் தேவன் பயன்படுத்தவே முடியாது. இந்த நாளிலே கரங்களை தட்டி தேவநாமத்தை. விளங்குதா? விளங்குதா? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் அங்க இலங்கையில பேசுற மாதிரியே சொல்றேன். விளங்குதா? சரி விட்டுருவோம். புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரே என்னை கொன்று போடாது பாதுகாப்பை கேட்டான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப தயாராக இல்லை, கூடுதலாக பாதுகாப்பு கேட்கிறாங்க. ஆண்டவரே அவன் சூனியம் வச்சா எனக்கு பலிக்க கூடாது, அவன் மந்திரம் வச்சா எனக்கு பலிக்க கூடாது, அவன் எது பண்ணாலும் எனக்கு வரக்கூடாது. ஏய் என்னையா, எங்கயா இருக்கிறீங்க? எனக்கு புரியல, எனக்கு புரியல. மனம் திரும்புவதற்கு பதிலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பாதுகாப்பு கேட்டுன்னு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா? நான் முட்டி போட்டா நீ எழுந்துக்க மாட்ட, பத்துக்குவேன். அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நோ நோ நோ, அப்படி செய்யவே மாட்டார் ஆண்டவர். அப்படி செய்ய மாட்டாரு. அவர் ரொம்ப அழகா கேட்கிறான். ஆண்டவரே என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் என்னை கொன்று போடாதபடிக்கு என் மீது ஒரு அடையாளத்தை போடும் என்று சொன்னான். ஆமென். தேவன் அவன் வார்த்தையின்படியே செஞ்சாரியா? நிறைய பேர் நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் இருக்கவே மாட்டேன். என்னையா? அதுக்காக அவங்கள ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவர் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அங்க வந்து ஒரு நீதியை கேட்கிறார். என்னன்னா ரத்தம் சிந்தப்பட்டுச்சு,
தேவனுடைய சாயலா இருக்கிற மனிதனுடைய ரத்தத்தை எவன் ஒருவன் சிந்த விடுகிறானோ அவனை பழி வாங்குவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்லி தராருன்னு அப்படின்னா, அவர் ஜீவனுள்ள தேவன். அவரால் அவனை மன்னிச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாரு இல்லைங்களா, யாத்திராகமம் புஸ்தகத்துல யாத்திராகமம் புஸ்தகம் 15:26. எஸ், 15:26 கொஞ்சம் வாசிங்க. நல்லா கேளுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவன் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியாயங்களை யாவையும் கை கொண்டார், எகிப்தியருக்கு வர பண்ணின வாதை ஒன்றும் வருவதில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம் சொல்லிட்டார், நல்லா கேட்டுக்குங்க. அவர் தான் பரிகாரி. ஹல்லேலூயா. பரிகாரம் இன்னைக்கு நிறைய நம்ம இதுல சமஸ்கிருத வார்த்தை தான். நம்மளுக்கு இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவங்க பிராமன். அதனால இதுல சமஸ்கிருத வார்த்தைகளை தான் அதிகமா பாவிச்சிருக்கிறாங்க, அதாவதுன்னா வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட லேவியராகமம் 16:16 வாசிங்க. லேவியராகமம் 16:16 கொஞ்சம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பிராயச்சித்தம் அங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? பிராயச்சித்தம் செய்து அப்படின்னா என்னன்னா, ஒரு பாவம் பண்ணிட்டா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரத்தம். இன்னைக்கு நாமளும் ரத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தானோ இன்னைக்கு அவங்களும் என்னதான் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க, அவங்களும் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்பதை சரியாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீதியை கேட்கிறாங்க. யார் கேட்கிறது? ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவர்கிட்ட என்ன கேக்குது? நீதி கேக்குது. நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, நான் ஒரு பாவமும் பண்ணவில்லையே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொன்று போட்டு விட்டானே, அதற்கு நீதி என்ன என்று கேட்கும் பொழுது என் தேவன் அவனுக்கு நீதி செய்கிறவரா, மறிச்சிட்டாலும் நியாயம் தீர்ப்பாரு. அல்லேலூயா. செத்துட்டு பின்னாடி என்ன தெரிய போகுதுன்னு எல்லாம் நினைக்காதீங்க. மனுஷன் பேசுற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கடைசி நாட்களிலே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று என் பரிசுத்த வேதாகமும் திட்டம் தெளிவுமாக நமக்கு எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கோர்ட் ரூம் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டில் பேசுற அந்த வார்த்தைகள், அதுக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்கு வாதாடுவாங்க. என்னன்னா, அவனை கொலை பண்ணதுக்குரிய நீதி. அல்லேலூயா. என் ஆண்டவர் மன்னிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அவனுடைய ரத்தம் என்ன பண்ணி நிக்குது? பேசிக்கொண்டிருக்கிறது. என்னை ஏன் அவன் கொன்றான்? என்னை கொன்றுவதற்கு காரணம் என்ன? அவன் கேட்டுட்டான். அவர் மைப்பிட்டு போறவர் அல்ல. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் நம்மளுடைய அன்பெல்லாம் பொய்யா இருக்கிறது. ஆனா இயேசுவின் அன்பு மாத்திரமே மெய்யான அன்பு. ஆமென். அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என் புள்ளையே தவறு செஞ்சிருந்தா என் பிள்ளைய நான் மறைக்கிறதுக்கு தான், பாதுகாக்கிறதுக்கு தான், அவனை ஒழிக்கத்தான் பாப்பனே ஒழிய அவனை நீதிக்கு முன்பாக கொண்டு போய் என் பையன் தப்பு பண்ணான்னு ஒப்பு கொடுக்க மாட்டோம் யாருமே. ஆனால் என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு முகம் இருக்கிறது, விளங்கிக் கொள்ளுங்க. உபாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 32:4 கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா, கொஞ்சம் வாசிங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி நீங்க வார்த்தைகளை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிடும். என்னவா? அவர் கண்மலை. கண்மலை என்று சொன்னால் அவர் உறுதியானவர், ஒரு மனிதனால் அசைக்க முடியாது எப்படியோ அப்படிப்பட்டவர். அவர் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுறவர் அல்ல, அவர் கண்மலை. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கண்மலை, அவர் கிரியைகள் எல்லாம் உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அநியாயம் அவர் வாயில காணப்படவில்லை, வஞ்சனை அவர் வாயில காணப்படவில்லை. அவர் இந்த பூமியில வந்த நாட்களிலே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே அவர் சுற்றி திரிந்தார். ஆமென். சொல்லுங்களா ஆமென். சத்தம் கம்மியா இருக்குது, சத்தம் வரணும், இல்லைன்னா நம்ம சிந்த அங்கங்க கொஞ்சம் விளையாடும். அல்லேலூயா. அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அதனால்தான் சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான், அறிந்திருக்கிறான். சத்தியவானுக்கு தான் அவருடைய சத்தம் விளங்கும். சத்தியவான் எவனோ அவருக்கு விளங்கும். வேதம் அழகாக சொல்லுகிறது, எனக்காக பாவம் அல்லாத அவரை பாவமாக்கினார். எதுக்காக தெரியுமா? என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்களேன். ரத்தம் சாதாரணமானது இல்ல. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்த வச்சுட்டாங்கன்னா அதுக்கு நியாயத்திற்கு அதை விடவே மாட்டார் ஆண்டவர். பழி வாங்குவேன் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மன்னிச்சிடுவார், காயினை மன்னிச்சிட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல. இன்னும் நியாய தீர்க்கப்படவில்லை. நியாய தீர்ப்புக்கு ஒரு நாள் அவங்க எழும்பித்தான் ஆகணும். இன்னும் நிறைய பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பலிபீடத்தின் கீழே அவரை நோக்கி சத்தமிட்டு கொண்டிருக்கிறதாம். வாங்க வாங்க. பரிசுத்தவான்கள் அவர்கள் பூமியில காணப்பட்டாங்க. அது வேற சப்ஜெக்ட், அங்க போனா நான் அங்க போயிருவேன், வேணாம் அது வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிருபை என்கிற சொல் மிக அற்புதமான ஒரு சொல். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் பாடிக்கின்னு இருக்கிறோம், கிருபை 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 கிருபை, அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்யுமா தெரியுமா உங்களுக்கு? இந்த கிருபை என்ன செய்யுமா தெரியுமா? கொஞ்சம் வாசிங்களா, நீதிமொழிகள் 16:6 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிங்க, கொஞ்சம் வேக வேகமா வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தி ஆகும். ஆமென், அல்லேலூயா. அங்க அவர் கிருபையை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டீங்கல்ல, இந்த கிருபை உங்களுக்கு என்ன செய்யுமா தெரியுமா? உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்யும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். 13. இல்லம்மா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால். அது எத்தனாவது வசனமா? 14. எஸ், மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள போய் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? ஆசாரியன் கையில கொடுத்து வச்சிருந்தாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரதான ஆசாரியனை கூப்பிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தன் விரல்களினாலே ரத்தத்தை தோய்த்து அதுல 7 தரம் அப்படி ரத்தத்தை தெளிக்கும் பொழுது பாவம் நிவர்த்தி அடையும் என்று லேவியராகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல அப்படியே கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா 15, 16 அப்படியே 17 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலி. அல்லேலூயா. அவர் யாரு தெரியுமா? என் ஆண்டவராகி. அங்க வந்துட்டு ஒரு மிருகத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளியே இருந்ததெல்லாம் உனக்குள்ள வந்துருச்சு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப பயம் எதுக்கு உங்களுக்கு வரணும்? இப்பவும் எலுமிச்சம் பயத்தை பார்த்தா பயம் தான் நிறைய பேர். ஒருத்தங்க வந்து பாஸ்டர் வீட்டாண்ட ஒரு விபதி வாசனையா வருது பாஸ்டர், செத்துடுன்ற நான். பாஸ்டர் வீட்டாண்ட ஒரு கொலுசு சத்தமா கேக்குது பாஸ்டர். நிறைய பேருக்கு ஒண்ணும் மாறல, மாற்றமே வரல. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களேன். நான் சொல்லல, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. கொஞ்சம் வாசிங்க 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 வாசிங்க, விட்டதுல இருந்து வாசிங்க. 16 15 இருந்து லேவியராகமம். பாவ நிவாரண பலியான கொண்டு வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சகல பாவத்தினால் உண்டான அவர்களுடைய மீறுதல்களினாலும் பிராயச்சித்தம் செய்து அவர்கள் தீட்டுகளுக்குள்ள அப்படியே செய்ய கடவன். அந்த ரத்தத்தை தெளிஞ்சா என்ன ஆயிடுமா? அவ்வளவுதான், பரிசுத்தம் ஆயிடும். அதுக்கு நீதி செஞ்சிட்டார். நாம் செய்த தவறுக்கு என்ன பண்ணிட்டாரு? நீதியை செலுத்தி விட்டார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவர் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. நீதியான தெய்வம், நியாயக்கேடு இல்லாத தெய்வம், வஞ்சனை இல்லாத தெய்வம். அந்த தெய்வம் பாருங்க, அப்படியே குற்றவாளியாக விடாமல், அல்லேலூயா, அவனுடைய பாவம் உறைந்த, அதாவது சிவிர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக மாற்றுவார். ஆமே ஆமே. எப்ப தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியல, சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோறு. எத்தனை பேருக்கு தெரியும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் அவர் பாவம் அறியாதவர். எனக்காக அவரை பாவமாக்கினார். பாவியாக்கி இல்ல, நிறைய பேர் பாவியாக்கிட்டாருன்னு பிரசங்கிக்கிறார். பாவியாக்கல, பாவமாக்கினார். ஆமென் அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆபேலுடைய அந்த ரத்தத்திற்காக அவர் நீதி செலுத்தினார். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு
கொஞ்சம் லேவியராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் அங்கே வாசித்தால், கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா! சத்தமா ஒரு அல்லேலூயா! மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குதா? ரத்தத்துல இருக்குதா. அதுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்குதான் உனக்கு பதிலா என்ன பண்ணிடு? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து செலுத்திடு. ஏன் அப்படின்னா, மனுஷ ரத்தம் அப்படிலாம் இல்ல. எல்லா மிருகத்துக்கும் ஒரு சின்ன கொசுவா இருந்தா கூட அதுக்கு என்னதான் ரத்தம் இருந்தா அதுல உயிர் அதுல தான் இருக்குது. அதனாலதான் ரத்தத்தோடு என்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. புசிக்க வேணாம், புசிக்க வேணவே வேணாம், ரத்தத்தோடு புசிக்க வேணாம் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா! ஏன்னா ரத்தத்திற்காக அவர் பழி வாங்குவார். ஆமென், அல்லேலூயா! நம்ம அங்க விட்டுட்டு வந்துட்டோம். வெளிப்படுத்தல 10வது வசனத்துல, உன் சகோதரனை நீங்கள் குற்றம் சுமத்தும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னா, லௌகீக சம்பந்தமுள்ள ஆவி, இந்த ஜென்ம ஸ்பாவத்திற்குரிய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. தேவ ஆவி உங்களில் நிலை கொண்டில்லை என்பதே அங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா! நீங்க கொஞ்சம் அதை வாசிச்சுட்டு மறுபடியும் வாங்க, நம்ம அங்க போவோம். வெளிப்படுத்தல் 12:10. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ இரவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசம் போக்குறவன் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க? கீழே தள்ளிட்டாங்க. பழைய பாம்பென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட வலு சர்வம் கீழே விழுந்துட்டான். அவன் என்ன பண்றானா, இரவும் பகலும் தன்னுடைய சகோதரன் மேல குற்றம் சுமத்தும்படியான, அல்லேலூயா! அதுல நீங்க அப்படியே 12வது வசனத்தை கூட நீங்கள் வாசுங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதென்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும், உங்களுக்கு ஆபத்து வரும். ஏன்னா சகோதரனோடு வழக்காடி அவனை குற்றப்படுத்துவது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீ காணாத தெய்வத்தினிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்களுக்கு அன்பு இல்லைன்னா, சகோதர சிநேகம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடித்தளம் என்னவென்று சொன்னால் மன்னிப்பதும் மறப்பதும். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தை நீ மன்னிச்சிட்டீங்க, ரைட். எப்போது அதை மறக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய மன்னிப்பு பூரணப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் மன்னிச்சிடுவாங்க, மறுபடியும் சண்டை வந்தா சொல்லி காட்டுவாங்க, நீ அதெல்லாம் செஞ்ச, நீ இதெல்லாம் செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, நீ அப்படி செஞ்ச. அப்ப நம்ம என்ன பண்ணல இன்னும்?
மறக்கல. கிறிஸ்து எதை விரும்புறாருன்னா மறக்கணும்ன்றத விரும்புறார். நம் மன்னித்ததை மறக்க வேண்டும். சகோதரன் மேல குற்றம் சுமத்தும்படியாக இரவும் பகலும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களை குற்றப்படுத்திடுவான். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். எப்ப உங்களை விழுங்குவான்னு தெரியாது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசுவோட சீஷர்கள் எல்லாம் கப்பல்ல போனாங்க. ஆண்டவர் கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய அலை, கப்பல் கவுந்து விழுந்து செத்து போயிடுவோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்க இருக்கிறீங்கப்பா? அவர் அப்படியே வரார். ஆவேசம் அப்படின்னு. ஆவேசம் என்ன தெரியுமா? பிசாசுன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட சபையில நான் கோவப்படவே கூடாதுன்னு லைட்டா ஆவேசப்பட்டு பேசிட்டேன். என்ன பண்ணிட்டீங்க? யார் மூலமா பேசணுமா? யாருக்கு நீ சொந்தக்காரி, யாருக்கு சொந்தக்காரன்? லைட்டா ஒரு ஆவேசம் வந்தது பாருங்க. ஆவேசமா? அது ஆண்டவரது இல்லம்மா, சாந்தம்தான். அல்லேலூயா. லைட்டா ஆவேசப்பட்டு பேசிட்ட, லைட்டா ஆவேசப்பட்டு கொஞ்சம் சண்டை போட்ட, லைட்டா கொஞ்சம் ஆவேசப்பட்டு தப்பு. தப்பா நினைக்காதீங்க யாரும். சத்தியம் அதுதான். ஆவேசம் என்று சொல்லி பயந்தவனுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை சுதாரிச்சுக்கணும். பேதுரு, என்னடா அவன் இவன் சொல்லிட்டாங்க, ஒன்னு என்ன தகுதி எங்களால உண்டானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரே பயம். சரி, அப்ப சுதாரிச்சுட்டு கேக்குறாரு, ஐயரே நீரா இருப்பீரானா நான் தண்ணி மேல நடக்கணும். வா வா, நந்து வா, நந்து வா, நந்து வா. போயிட்டா. லைட்டா ஒரு பயம், உள்ள போயிட்டான், தூக்கிட்டாரு. சில நேரத்துல குட்டி ஜபம் நம்மள பெரிய அற்புதம் செய்யும். ஆமேன். பேதுரு அழகா ஜபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை ரட்சியும். ஒரே குட்டி ஜபம். நீண்ட வசனிப்பினால் உங்கள் ஜபம் கேட்கும் என்று நினையாதிருங்கள். சில பேர் மைக் கொடுத்துட்டா விடவே மாட்டாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஜபிக்கிறாங்க, எதுக்கு ஜபிக்கிறாங்களா தெரியாது. மைக் கொடுத்துட்டா போகும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. கொடுத்தவரை எந்தாயும் ஒண்ணு கொடுத்தோம், கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவரே ரட்சியம். ஒருவேளை லேட்டா ஜெபம் பண்ணியிருந்தாருன்னு ரொம்ப உள்ள போயிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் தலை போகும்போது உஷாராயிட்டார். ஆண்டவரே ரட்சியம், டக்குன்னு தூக்கிட்டு. ஒருவேளை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ஜெபம் பண்ணி, யோனா மாதிரி மீன் வயிற்றுல தான். அவன் தானே. சொல்லுங்களேன், யாரும் சிரிக்க மாட்டேன்றீங்க? கஷ்டம். சில வேளையில சின்ன சின்ன ஜபங்கள் கூட ஒண்ணுமே இல்லை. நீங்கள் விடுகிற கண்ணீரையும் கணக்கில் வைக்கிற என் ஆண்டவர். ஆமே. நீ சிரிக்கிறது தெரியும், நீ உட்கார்றது தெரியும், நீ ஏந்துக்கிட்டு நீ ஏன் சிரிக்கிற, நீ ஏன் அழுத, நீ ஏன் புலம்புன எல்லாம் அவருக்கு தெரியும். நீ பார்க்கலன்னு மட்டும் நினைக்காத, பதில் இருக்குது. ஆமென். சத்தமா ஒரு அலையிலு, என்ன சத்தமா ஒரு அலையிலு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஊற்றப்பட்டிருக்கிறது. எழுதியா கூட நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர் இதெல்லாம் இல்லமில்ல, ஈட்டியை குத்தினார்கள், ரத்தமும்
தண்ணீரும் அல்லேலூயா சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்ததாம். அல்லேலூயா. ஜலத்தினாலே நம்மளை கழுவி ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஜலத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறேன் ஆண்டவர். புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா, அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், அவன் சண்டை போட்டான், இவன் பண்ணிட்டான், ஒரே சபையில சண்டை போட்டா பாஸ்டர் இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுமா, அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணும், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா பைபிள் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இடுக்கணிலே உதவுவதற்கு சகோதரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு நெருக்கமா, உனக்கு உபத்திரமா, உனக்கு போராட்டமா, உனக்கு நிந்தையா, உனக்கு அவமானமா, உன் சகோதரன் இருக்கிறான் சபையில. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சகோதர சிநேகத்துல நிலைத்திருங்கள். சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களை பிரிக்க வேண்டும், உங்களை பிரிக்க வேண்டும். ஏன்னா ஐக்கியமா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய ரத்தம் வேலை செய்ய தொடங்கிடுமா? நான் சொல்லல. 1 யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1:7 வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒளியா இருக்கிறது போல அப்படின்னா என்னன்னா, இருள் அங்க இல்லை அப்படின்னா, இருள் என்பது பகை. பகை இல்லாத ஒரு மனிதன் இருப்பார்கள், ஆனால் சபையில அவர்கள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. பகை இல்லாத, வைராக்கியம் இல்லாத, விரோதம் இல்லாத, கோபம் இல்லாத, சண்டை இல்லாத, பிரிவினை இல்லாத ஒரு மனிதர் இருக்கிறார்கள் என்றால் அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியா இருக்கிறோம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவம், இந்த பாவம் அந்த பாவம் அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை நான் சும்மா சொல்றேன், ஐயாவும் நானும் ரொம்ப நெருங்கி பழகிட்டோம்னா ஈஸியா அவரை குற்றப்படுத்தவே என்னால முடியாது, அவர் என்னை குற்றப்படுத்தவே முடியாது. அந்த அன்பு சில நேரத்துல மறைக்கும். யாருக்கிட்டையும் போயிட்டு கேவலப்படுத்த மாட்டோம், சொல்ல மாட்டோம், அப்படியே மறைப்போம். ஆனால் அவருக்கு எனக்கு சண்டை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கலையிடுங்க. அங்க செஞ்சது, இங்க செஞ்சது, அங்க போனது, இங்க வந்தது. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அன்புள்ளவன் எவனும் அவரால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:9 தெரியல அந்த வசனம். வாசி பாருங்க. 1 யோவான் 4. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்ககிட்ட அன்பு வரமாட்டேங்குது, ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டு அவங்க கிட்ட அன்பு காட்ட முடியல. நான் நிறைய குடும்பத்துல கணவர் இடத்துல மனைவி அன்பா இருக்க முடியல. தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் உண்டோ? என் கால் பிடிக்க வெட்டி போடு எவனா சொல்லி இருப்பானா? முடியலன்னா கூட நான் கண்ணாடி பாக்குறேன் போய், முடியல பாத்தீங்கன்னா பாரு, தீர்ப்பு வச்சுன்னு
தீர்த்து வச்சுன்னுக்கிறேன். முடியலன்னா கூட பார்த்தீங்கன்னா, சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அதே போல தன் மனைவியின் இடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். அன்பு என்பது அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல, நாம் செலுத்துவது. பகைவரையும் வெல்லலாம் அன்பு என்னும் அம்பினால். எதிரிய கூட அன்பு இருந்தா நண்பன் ஆக்கலாம். அன்பு இல்லை எனில் உன் நண்பன் கூட ஒரு நாள் உனக்கு எதிரியாகி நின்று விடுவான். தேவன் அன்பானவர். அவரா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்து அன்பு கூர்ந்தார். சிவபலியா. எம்மன் சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் முக்கியம், மிக மிக முக்கியமானது. ஏசாயா 53வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை கொண்டு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணாரா? யாருக்காக என்ன பண்ணிட்டாரா? தம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் அனுபவிக்க வேண்டியது. ராஜாதி ராஜா, வானாதி வானம் கொள்ளாதவன் எனக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நான் எங்க போனாலும் ஒரு பாட்டு பாடுவேன். கள்ளன் என்னை மாற்றவும் நீர் கள்ளன் போல் தொங்கி நீரோ, கள்ளன் என்னை மாற்றவும் நீர் கள்ளன் போல் தொங்கி நீரோ, கைகளில் கால்களில் ஆணிகள் பாய்ந்திட, கைகளில் கால்களில் ஆணிகள் பாய்ந்திட கர்த்தாய் எனக்காக, ஓ கர்த்தாய் எனக்காக, ஓ அன்புள்ள இயேசையா உம்மை மறந்தே போவேனா, மெய்யான உன் அன்பினை இனி பாடாமல் இருப்பேனா. அல்லேலூயா. எனக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் ஒருவராக எண்ணப்பட்டார். அல்லேலூயா. என் மேல் வரும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நாமோ அவைகளை எண்ணாமல் போனோம். நமக்கு ஒன்னும் நன்றி இல்லை. பிரியமானவர்களே, முதல்ல ஒரு யாக்கோபு 3:16 வாசிச்சிங்களே. வைராக்கியம் ஒருவேளை இன்றைக்கு உங்களிடத்துல இருக்குமானால் இந்த வைராக்கியத்தை இன்னைக்கு களைத்து போட்டுருங்க பிரியமானவர்களே. வைராக்கியமும் விரோதமும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சாகர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாகர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், அவ வீட்டு வாசப்படி கூட போக மாட்டேன், செத்தா கூட அவ வீட்டு பெத்த பொண்ணுயா, பெத்த பொண்ணு, பெத்த பொண்ணு கூட பார்த்தா செத்தா கூட வாசப்படி மிதிக்க மாட்டேன். நீ பரலோக வாசப்படியை மிதிக்கவே முடியாது. காரணம் யாரு தெரியுமா? நீ அவர் ஆள் கிடையாது. அந்த வைராக்கியம் எங்கிருந்து வருதான் தெரியுமா? 15 வாசிச்சீங்கன்னா யாக்கோபு 3 வைராக்கியம். அதுக்கு மேல் வசனம் படிமா. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரல, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வரல. அது எங்கிருந்து வருதா? லௌகீக சம்பந்தம் உள்ளதும் ஜென்ம ஸ்வாபத்துக்குரியதும்
பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது இந்த வைராக்கியம், இந்த விரோதம். அது கடவுளிடத்துல இருந்து வார்த்தை கிடையாது. நிறைய குடும்பத்துல பிள்ளைகளிடத்துல வைராக்கியம். பேச மாட்டேன், என் பையன்கிட்ட பேச மாட்டேன், என் வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டேன், பொண்டாட்டி புருஷன்கிட்ட நோ. கத்தி எடுத்து கூட வெட்டிக்குங்க, ஆனா உடனே சமாதானம் ஆயிடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஏன்னா நீங்க ரத்த சம்பந்தமான புருஷன். மிக முக்கியமானது 17 வாசிங்க. அதுலயே பரத்திலிருந்து வர ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குதான் பாருங்க. முதல்ல சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்குங்க. பரத்திலிருந்து வரது எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம் உங்களை பீறிட்டு வருதுன்னா இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாகட்டும். வைராக்கியம் வருதுன்னா இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போகட்டும். விரோதம் வருதுன்னா யார் ஒன்னாலும் உங்களை பகைக்கட்டும். தாவீது சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட அன்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அவர்கள் என்னை என்ன பண்றாங்க? என்னை பகைப்பதற்கு எத்தனம் தேடுகிறார்கள். அல்லேலூயா. என்னன்னா உங்களை சொல்லட்டும், நீங்க ஒண்ணு செய்யுங்க. சுத்தமும் பரத்துல இருந்து வர ஞானம் எப்படிப்பட்டது? சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கும். இப்படிப்பட்டது இருக்குதுன்னா அது பரத்திலிருந்து வருது. உன்னை போல பிறனை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. அல்லேலூயா. இவ்வளவுதான், இவ்வளவுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. சத்தமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு மட்டும் நிறைய வீட்டுல எழுதி வச்சிருப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமை என்ன? நீ வைராக்கியமா இருந்துட்டு, நீ விரோதமா இருந்துட்டு, நீ பகையா இருந்துட்டு, நீ கோபமா இருந்துட்டு, நீ வீடு சுத்தி எழுதி வச்சா கூட அது உனக்கு பலிக்காது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில பலிக்கணும்னா உனக்குள்ள பரத்திலிருந்து ஒரு நாளும் வேதத்தை எடுத்து எந்த வசனத்தை தியானிக்கிறீங்க தெரியுமா? இந்த 17வது வசனத்தை தியானிங்க. கலாத்தியர் 5:22 வாசிங்க. அதுல பாருங்க, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி என்னென்ன கனி அதை தியானிங்க. ஆண்டவரே இதுல இருக்கிற குணங்களை எனக்கு தாங்க. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? அப்படியே ஜெபம் பண்ண கூடாது. ஆமேன், அல்லேலூயா. நிறைய பேர் ஏசப்பாக்க ஜெபம் கத்து கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவரே அவருக்கு ஆச்சரியம், இதை செய்யும். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உன் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே உன் தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிறவர். ஆமேன். பசிக்குதுன்னு யாருன்னா அப்பத்தை கேட்ட யாருன்னா கல்லெத்திக்கு கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற என் பிள்ளைகளுக்கு நல்ல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். யார் உனக்கு லைஃப் பார்ட்னரா வரணுன்றது அவருக்கு தெரியும். நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, அவருக்கு தெரியும். அவர் கொடுத்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பம் மிகப்பெரிய சந்தர்ப்பம். வாய்ப்பு கொடுத்த அன்பு போதகருக்கும்
இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க. அது எப்படி தெரியுமா? ஒருத்தன் பைபிள் எடுத்தானா தெரியும் நினைக்கிறேன். வேலைக்கு போற ஆண்டவரை, என் குடும்ப சூழ்நிலாம் தெரியும் ஆண்டவரே, என் பிரச்சனை தெரியும், போராட்டம் தெரியும், எல்லாம் தெரியும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒரு நல்ல வார்த்தையை தாங்கன்ட்டு பைபிளை திறந்தானா. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். சொல்லியிருப்பாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. ஐயோ ஆண்டவரே, ஒரு நல்ல வசனமா கொடுக்காத, இந்த மாதிரி யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்தானா. நீ போய் அந்தபடியே செய் அப்படின்னு வந்துட்டான். ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என் மேல கோவமா, என்ன மன்னிச்சிருங்க, நான் என் கண்ணை மன்னிச்சு, காது மன்னிச்சு, வாய் மூக்க காது அல்லப்பா மன்னிச்சிருங்கன்னு கேட்டு கடைசியா ஒரு வாட்டி எடுத்தானா. செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னாராம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பைபிளை படிக்காதீங்க. வேதத்தை வாசித்து தேவனை பிரியப்படுத்துறது எப்படின்னு பைபிள் எடுத்து படிங்க. எதை செஞ்சா உன் கணவர் சந்தோஷப்படுவாரு, எதை செஞ்சா உன் பிள்ளைங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். என் மனைவி கஷ்டம் பார்க்காது எனக்கு பிரியாணி செய்யறாலும் அன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். நான் செய்வான்னு சொல்லி கேட்டு அவன் செய்யலைன்னா என் மனசு வேதனையா இருக்கு. தேவன் இடத்துல நம்ம பைபிளை தீக்கணும், குடு 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 குடுன்னு ஓடி ஆந்துட்டு குடு குடு குடுன்னு போய் வீட்டுல வச்சிடுறதுக்கு அது வேஸ்ட். ஒன்னு சொல்லட்டா, நீங்கள் பேழையில் இருக்கிறீர்கள். முடிக்கிறேன். சிமிக்கு தெரியும், நான் இலங்கை தேசத்துக்கு போனா 75 நிமிஷம் ஆகி எனக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் ஒரு இடத்துல கூட 75 நிமிஷம் நான் பேசினதா வரலாறு இல்லை. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நான் பிரசங்கித்து இருக்கிறேன். என்னை யாரும் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நான் லைட்டாக தான் பேசினேன். ஏன்னா தலைப்பு ஐயா இப்படி கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பேசியிருக்கலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பேழை. ஆமேன். இது பேழை. இது தேவன் உண்டு பண்ணின்னு இருக்கிற ஸ்தலம். இந்த இடத்துல காக்கா மாதிரி இருக்கிறீங்களா, புறா மாதிரி இருக்கிறீங்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். நோவாவுடைய பேழை புறப்பட்டது ஜலத்தில. 1 வருட காலம் ஜலத்தின் மேல மிதந்தது. ஒரு நாள் நோவா ஒரு காகத்தை எடுத்து விட்டார். அது ஒண்ணுமே செய்யல, போச்சு வந்துச்சு, வருதும் போறதுமாய் இருந்தது, வருதும் போறதுமாய் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு புறாவை விட்டார். அது ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. பூமி வத்த தொடங்கி விட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார். நீங்களும் வரதும் போறதுமா இராதீங்க. உங்களுக்காக சிலுவிலை தொங்கினது அவரும் இல்லை, வேற யாருமே இல்லை, நானும் யாருமே இல்லை. உங்களுக்காக தொங்கினவர் இயேசு. அவரை பார்த்து அவர் ஒவ்வொரு தழும்புகளிலே, ஆண்டவரே உங்க கண்ணை முத்தம் கொடுக்குறேன், உங்க வாயை முத்தம் கொடுக்குறேன், உங்க காதை, உங்க காலை, உங்க பாதத்தை, உங்க விரலை உங்களை முத்தம் செய்யற ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்க. எனக்காக நான் நல்ல துணி போட்டுட்டு இருக்கிறேன், அவர் நிர்வாணமா தொங்கினார் எனக்காக. தெரியுமா? நிறைய சிலுவையில துணியெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. அதனால்தான் மரியாளும் அவளோடு கூட இருந்தவர்களும் தூரத்தில் நின்று பார்த்தார்கள், கிட்ட வர முடியல. ஏன்னா நிர்வாணமா தொங்கினார் என் இயேசு. உங்களுக்காகவும் எனக்காகவும். வெக்கத்தின் விளிம்புக்குள் சென்றாலும் கூட வெக்கத்தை மாற்ற வல்லமை உள்ளவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதான். என்னை சாகடிச்சிடுவாங்க, என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, நான் நியாயம் தீர்க்கப்பட போகிறேன் என்று நினைத்த வேசியை கூட நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று முழு புன்னகையோடு மன்னித்து அனுப்பின என் தெய்வம் இயேசு. உங்களை யாராவது குற்றப்படுத்துகிறார்கள் என்று வேதனைப்படாதீங்க. உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறார். நான் முடிக்கிறேன். நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து கண்களை மூடுங்க.
மன்னிக்க வேண்டும் மனம் இறங்கி மன்றாடி நின்றேன் தலை வணங்கி. எனையாளும் தேவா உம்மை அணுகி ஜெபித்தேனாலும் மனதுருகி. அறியாமல் நான் செய்த பிழையாவுமே அழியாமல் என்னை நாளும் வதை செய்தே. புரியாமல் நான் சென்ற புது பாதையே திசையேதும் தெரியாமல் இருளானதே. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அவசரம் மனம் இறங்கி நாங்க மன்றாடி உடைய பாதத்துல நிற்கிறோம் தலை வணங்கி ஆண்டவரே. நாங்க அறியாம செய்த தவறுகள் இன்னைக்கு அதையெல்லாம் அழியாம ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துல என்னை வதை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மேனாண்டவரே என்னை மன்னிங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து உடைய மகனா மகளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ள உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசப்பிதாவே.